அமெரிக்காவில் அப்பா சைக்கிள் ஓட்டியதனாலும் மகன் உதயநிதி சென்னையில் கார் ரேஸ் நடத்தியதனாலும் பொதுமக்களுக்கு என்ன பயன் என கேள்வி எழுப்பிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணியில் தற்போது வெடித்துள்ள புகைச்சல் விரைவில் வெடித்து சிதறும் என்றார். திராவிட மாடல் ஆட்சியில திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் 3 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குது. கொஞ்சம் லஞ்சம் இல்ல. 3 லட்சம் கோடி கடன் வாங்கலாலும் பரவாயில்ல. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருது? ஒரு பெரிய திட்டத்தை கூட கொண்டு வரல. எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை தான், முடிவுற்ற பணியை தான் இன்றைய முதலமைச்சர் ரிப்பன் கட்டி திறந்து வச்சிட்டு இருக்கார். அண்மையில் 17 நாள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கார். இந்தியாவில் பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு இருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளிநாடு போனீங்க? மக்களுடைய வரி பணத்தை இப்படியா ஊதாரித்தனமா செலவு செய்வது? எண்ணி பாருங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல முதலமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் முதலீட்டு ஈர்க்கிறாங்க. நாம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டுறார். அதுதான் அவருடைய சாதனை. இரண்டாவது, அப்பா சைக்கிள் ஓட்டுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கார் ரேஸ் நடத்துறார். இது ரெண்டு தான் மக்களுக்கு முக்கியம். சிந்திச்சு பாருங்க, எப்படி மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. இன்றைக்கு 20 நாட்கள் 6 பாலியல் வன்கொடுமை, 2 நாட்கள் 2 8 பாலியல் வன்கொடுமை 20 நாள் நடக்குது இருக்குது. அதுக்கு ஏதாவது விவாத மேடை வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எந்த விவாத மேடை வைக்கல. ஆனா அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு எதிர்கட்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் ஆட்சி மீது குற்றம் சுமத்துறீங்க? சிந்திச்சு பாருங்க. அதோட அப்பப்ப பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளும், ஒரு சில பத்திரிகை தவிர்த்து எல்லா பத்திரிகைகளும் அதிமுக இணையும், அதிமுக நாளை இணையும், அதிமுக டிசம்பர் மாதத்திலையும். எங்கயா இணையுது? அதிமுக தெளிவா இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு எடுத்த முடிவு 4 பேர் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டதுதான். இனியாவது பத்திரிகை ஊடகம் இந்த செய்தியை வெளியிடாதீங்க. இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் அடியோடு இன்றைக்கு அழிந்து போயிருக்கிறார்கள். பொதுக்குழு எடுத்த முடிவுதான் இறுதியான முடிவு என்பதை தெளிவுபட இந்த கூட்டத்தின் வாயிலாக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளும் தெரிவித்துக்கிறேன். இந்த இணையிறது போறது வரதெல்லாம் விட்டுருங்க ஐயா. அந்த காலகட்டத்தில் 2019 கூட பெற்ற வாக்குகளை விட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிக வாக்குகள் பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அது நாடாளுமன்ற தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் அல்ல. மத்தியில யார் ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி வரக்கூடாது என்பதற்கு நடைபெற்ற தேர்தல். ஆனா 2026 நடைபெற்ற தேர்தல் தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆள வேண்டும் என்ற தேர்தல். அதே 2026 இந்த 40 மாத திராவிட மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட அவலங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக அதிலே தீர்ப்பு கொடுக்க இருக்கின்றார்கள். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி அமையும். திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. நெருப்பு பிடிச்சிடும். பிடிச்சா அந்த கட்சி அதோட இன்னைக்கு எல்லா ஊடகம் பத்திரிகையும் பாருங்க, திமுக வலுவான கூட்டணி. அப்படின்னா முட்டு கொடுக்கிறது யாரு? கூட்டணி. முட்டு கொடுப்பது இந்த ஆட்சிக்கு கூட்டணி தான் முட்டு கொடுத்திருக்குது. கூட்டணி இல்லை என்றால் திமுக படுதோல்வியை சந்திக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.